சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி என்ன விதமான பலன்களை தரப்போகிறது? உலகத்திலே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 8 குடையவன் வக்ரமாகி பாடாப்படுத்துனதுன்னா அது இதுதான். பாடாப்படுத்துறது. அது என்ன காரணம்? என்ன காரணம் என்றால், சிம்மராசிக்காரர்களுக்கு 5 குடையவனும் அவன்தான், 8 குடையவனும் அவன்தான். அவன் வக்ரமானதுனால என்ன ஆச்சுன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் புத்திர பிராப்தி ஐவிஎஃப், ஐயுஐ எல்லாம் பண்ணாதீங்க. ஸ்பெஷல் சிகிச்சைகள்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த குரு பயிற்சி குரு வக்ரம் உங்களுக்கு நற்பலன்களை தராதுன்னெலாம் சொல்லியிருந்தேன். இப்போது குரு வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுக்குரிய 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். இது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு நேரம் என்றால் அது இதுதான். காரணம் என்றால், சார் ஓப்பனிங்லாம் நல்லா சொன்னீங்க, க்ளோசிங் இப்படி சொன்னீங்கன்னா எப்படி சார் என்றால், குரு 10ஆம் வீட்டிற்கு வருவது என்பது 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். என்றைக்குமே குரு 10ஆம் வீட்டிற்கு மட்டும் வரவே கூடாது. 10ஆம் வீட்டில் குரு வந்தால் என்ன ஆகும்னா, இருக்கிற வேலை இல்லாமல் போயிடும். நிறைய நேரங்களில் நம்ம கவனிச்சிங்கன்னா, நம்ம வேலைக்கு எது பிரச்சனையாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலைக்கு பிரச்சனையாக வர்றது நம்ம தான் நம்ம வேலைக்கு பிரச்சனையாக வரும். நம்ம வேலைக்கு பிரச்சனையே நம்ம தான். நாம் செய்கின்ற சிறிய சிறிய தவறுகள், கவனக்குறைவு, பிழைகள் தான் நம்ம வேலைக்கான பிரச்சனையாகவே அமைந்து விடுகிறது. படித்து பார்க்காம கையெழுத்து போடுறது, லீகல் இஷ்யூஸு, எதையும் நம்பிக்கையின் அடிப்படையில், சார் இவனை நம்பி பண்ணேன் சார், இவனை நம்பி செஞ்சேன் சார், இதெல்லாம் தான் நம்ம செய்ய தப்பு. ஏன் நம்புறீங்க? உத்தியோகத்தில் ப்ரொஃபஷனலாக இருக்கிற இடத்துல ப்ரொஃபஷனலாக இருங்க. ஒரு ஒரு மீட்டிங்கில் இதில் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார், ரஜினிகாந்த் கூட சொல்லியிருப்பார், வேணாம் சார், இல்லை சார் 1000 ரூபா கொடுக்காம நான் மேக்கப் போட மாட்டேன். அது உலகமே பார்த்து ரசித்த பதிவு. சார் வேலைக்கான ரெகக்னேஷன் இல்லைன்னா வேலை நீங்கள் செய்ய வேண்டாம். ஸோ அப்போ செய்கிற வேலைக்கான ரெகக்னேஷன் என்பது கிடைக்கிறதா என்பதை பார்க்கணும். நம்ம தவறாக பயன்படுத்தி கொள்கிறார்களா? யாரோ செய்த தவறுகளுக்கு நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜோடி செருப்புகள் இருக்கிறது அப்படின்னா, ஒரு ஜோடி செருப்பு, ஒரு செருப்பு அருந்துருச்சு அப்படின்னா இன்னொரு செருப்புக்கும் தண்டனை. என்ன தண்டனை? அந்த செருப்பு போட முடியாது, அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு இடத்துல வேலையில் ஏதாவது ஒரு தவறான இன்சிடென்ட் நடக்கும் பொழுது நம்ம ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுக்கிறோம். இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நடக்கும் போல இருக்கு. இன்னும் நம்ம பெஞ்ச் மார்க் வச்சு அந்த கடுப்பை இங்கே பாருங்கள், நீங்கள் எங்கேயோ ஏதோ ஏமாந்துட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் எங்கேயோ ஏதோ தவறு உங்கள் மனசை புண்பட்டு வந்திருக்கீங்க, அந்த காண்டை இங்கே காட்டுறீங்க. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ என்ன ஆகிறது என்றால், உங்களுடைய டென்ஷனை நீங்கள் மொத்தமாக இதில் இறக்குறீங்க. அப்போ இருக்கிற இடத்துல நிம்மதி போகுது, இந்த இடத்துல நிம்மதி போகுது.